கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை மே மாதம் 29 2024 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பின்விளைவுகள். இன்றைய தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 38 வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். தியானம். ஒரு ஊரிலே இயங்கி வந்த உற்பத்தி சாலையின் முதலாளியானவன் உற்பத்தி சாலையின் விவகாரங்களை நீதியும் நியாயவுமான முறையிலே நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் தன்னுடைய மகனானவனை நோக்கி, நீ நாளைக்கு தொழிற்சாலைக்கு போய் அங்கே பல வருடங்களாக மேற்பார்வையாளனாக வேலை புரிந்து வரும் ஊழியனை பதவியிறக்கம் செய்து, சில வருடங்களாக தொழிலாளியாக வேலை புரிந்து வரும் ஊழியனை மேற்பார்வையாளராக பதவி உயர்வு செய் என்று கூறினார். அதை கேட்ட மகனானவன் இது எப்படியாக முடியும் என்று சற்று தயக்கமடைந்தவனாக தன் தகப்பனானவரை நோக்கி, தந்தையே, அந்த மேற்பார்வையாளன் பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகின்றான். அவனுக்கு கீழே பணிபுரியும் தொழிலாளர்களில் சிலர் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் அந்த ஊழியனோடு வேலை செய்கின்றார்கள். இப்படியான மாற்றங்கள் உற்பத்தி சாலையிலே பாதகமான பின்விளைவுகளை உண்டு பண்ணலாம் என்று கூறினான். அதற்கு தகப்பனானவர், மகனே, நீ கூறுவதில் கருத்து உண்டு. இந்த மாற்றம் என்னுடைய பூர்ணமான மனவிருப்பம் அல்ல. ஆனால் இந்த மாற்றத்தை இப்போது செய்ய வேண்டிய நேரமாக இருக்கின்றது. எனவே நான் சொல்லுகிறபடி செய். அதன் பின்விளைவுகள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்றார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நடப்பிப்பதன் கருப்பொருளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதென்பது ஒரு விசுவாசியானவன் தன்னுடைய சொந்த விருப்பங்களை செய்வதென்பது பொருள் அல்ல. எப்போதும் மற்றவர்கள் விரும்பும் கிரிகைகளை செய்வதோ அல்லது அவர்கள் கேட்க விரும்பும் மனதிற்கினிய சொற்களை பேசுவதென்பதோ இல்லை. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்விலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நடப்பிப்பதினால் வரக்கூடிய பின்விளைவுகளை குறித்து நாம் பயந்து கலக்கம் அடைவதொன்று. ஆண்டவராகிய இயேசுதாமே மதப்பற்றுள்ளவர்களின் உண்மையான நிலையை எடுத்து கூறிய போது அவர்கள் மூர்க்கம் கொண்டு அவருக்கு கல்லறிய வேண்டும் என்றும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் முற்பட்டார்கள். ஆனால் மரிக்க வேண்டி நேர்ந்தாலும் பிதாவின் சித்தம் செய்வதையே அவர் மேன்மையாக எண்ணினார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மனிதர்களின் முகசூதிகளை பெற்றுக்கொள்வதை விட உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதையே எப்போதும் மேன்மையாக எண்ணிக்கொள்ள கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 42 வசனம்.